ஹாய் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஊட்டி போயிருந்தோம் ஃபேமிலியோட. அந்த ஒரு விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எப்போ பார்த்தாலும் வீடு வேலை பொறுப்புகள் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சேஞ்சுக்காக ஊட்டிக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டோம். அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். குழு கிளைமேட்டில் அழகான நேச்சரோட ஃபேமிலியோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இந்த ட்ரிப்பை எப்படி இருந்துச்சு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோவில் ஊட்டி ட்ரிப்பை பற்றி ஆரம்பிக்கலாம். காலையிலேயே எல்லாருமே ரெடியாகி ஊட்டிக்கு நாங்கள் நைட்டு ட்ரெயின் சென்ட்ரலேருந்து அங்கேருந்து கிளம்பி நம்ம ஊட்டிக்கு போயாச்சு. மேட்டுப்பாளையம் போய் மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம ஊட்டிக்கு போயிருந்தோம். ரிட்டன் வரும்போது நம்ம டாய் ட்ரெயின் யூஸ் பண்ணியிருந்தோம். அதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ட்ரிப்பு போனாலே குழந்தைங்களுக்கு ஒரு தனி எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. எங்கே கூப்பிட்டு போனாலும் சரி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக விளையாடிட்டே இருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்குன்னே சொல்லணும். யார் என்ன எடுத்துக்கணும், ஸ்நாக்ஸ் இருக்கா, வாட்டர் பாட்டில் இருக்கா, எப்படி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நம்ம ட்ரெயினில் தான் செக் போகணும் அப்படின்றதால நம்ம எல்லாமே ப்ரிப்பேராக எல்லாமே எடுத்து வச்சாச்சு. போனதுமே நெக்ஸ்ட் டே காலையில் தொட்டபெட்டாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டபெட்டாக்கு தான் நம்ம போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேட் அமேசிங்காக இருந்தது. நாங்கள் போகும்போது ட்ரிஸ்லிங்கான மழையுமே இருந்தது. அவ்வளோ அருமையான கிளைமேட்டு. நான் இது வரைக்கும் சொல்லப்போனால் இது இப்போ 2 டைம்ஸ் ஊட்டிக்கு போயிருக்கேன். அந்த 2 டைம்ஸில் ஃபஸ்ட்டு வாட்டி வெயிலாக தான் இருந்தது. இந்த வாட்டி தாங்க கிளைமேட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கேனே சொல்லணும். வழியில் போக போக பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்மளோட அந்த வெயில் முடிஞ்சு அப்படியே பனியில் நம்ம போவோம் இல்லையா, அந்த மாதிரி கிளைமேட் செமையாக இருந்தது. அங்கே உள்ளே போக போக பார்த்திங்கன்னா செமையான ஸ்நாக்ஸு, நம்ம குல்லா, குழந்தைங்களுக்கான ஷொட்டரு, அப்புறம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி இருந்தது. டிராஃபிக்கும் அவ்வளோவா கிடையாது. மலைப்பாதை மேலே ஏறும்போது மட்டும் மண் சரிவில் ஒரு இடத்துல இருந்தது அப்படின்ட்டு அங்கே மட்டும் கொஞ்ச நேரம் நிற்க வச்சுறாங்க. அவ்வளோ அருமையான ஃப்ரெஷ்ஷான ஹேரு, பசுமையான மரங்களோடு நம்ம என்ஜாய் பண்ணோம். இந்த ஜேர்னி ஒரு ரிலாக்ஸேஷன் தான் கொடுத்துச்சுன்னே சொல்லணும். நம்ம ஸ்டே பண்ணியிருந்தது ஒரு காட்டேஜ் மாதிரி. அங்கேயுமே செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சு. சிட்டியில் எப்போ கேட்குற சத்தத்துக்கும் இல்லாமல் ரொம்ப பேர்ட்ஸோட சவுண்டு, கூல் ஃப்ரீஸான ஒரு மனசு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எங்களை வச்சுக்கிச்சுன்னே சொல்லணும். இந்த ட்ரிப்போட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மனசை விட்டு பேசிக்க மாட்டோம். இந்த மாதிரி ட்ரிப் போகும்போது தான் நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்து பேசுகிறதெல்லாம் செய்வோம். ஃபேமிலியோடு எல்லோரும் ஒன்றா இருந்தது தான் இந்த ட்ரிப்போட மிகப்பெரிய விஷயமே. குழந்தைங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்காங்க, பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம், யாராவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அதெல்லாம் ரொம்ப பின்னாடி நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸாக தான் இருக்கும். ஊட்டியோட பியூட்டியை நம்ம வார்த்தையால் சொல்லவே முடியாது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு மரங்கள், மலைகள், ஏர் ஃப்ரெஷ், பியூட்டிஃபுல்லான வியூஸ் அதெல்லாமே பார்த்தோம். நாங்கள் ரொம்ப மலை ஏறும் போது தொட்டபெட்டா அந்த மலை உச்சியில் போகும்போது ரொம்ப குளிராக இருந்தது. ஒரு சில நேரம் எப்போவுமே பேசாமல் இந்த நேச்சரை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி மனசு இருந்தது. நமக்கு டெய்லியும் லைஃப்பில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நோ டென்ஷன், நோ ரஷ், ஜஸ்ட் ஃபேமிலி, நேச்சர், ஹாப்பினஸ் மட்டுமே இந்த ஊட்டி ட்ரிப்பில் நாங்கள் ஃபீல் பண்ணோம். தொட்டபெட்டா போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரியும் அதுக்கப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஊட்டி வந்தாலே நம்ம டீ தூள் அதுக்கப்புறம் சாக்லேட் வாங்காமல் வர முடியுமா. நாங்கள் ஃபுல்லாக டீ ஃபேக்ட்ரியை ஃபுல்லாக வீடியோ எடுத்தோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அங்கே டீ இலை தோட்டங்கள் எப்படிலாம் டீ தூள் தயாரிக்கிறாங்க அப்படின்றதையுமே ஃபுல்லாக பார்த்தோம். அதே மாதிரி அங்கே மேலே ஏறினதுமே அந்த ஃபேக்ட்ரிக்கு மேலே அவ்வளோ சூப்பரான கிளைமேட்டு. என்ஜாய் பண்ணிக்கிட்டே டீ ஃபேக்ட்ரியை உள்ளே எல்லாருமே என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 rupees அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்த்து ஒரு 12-13 பேர் போயிருந்தோம்.
ரொம்ப சூப்பராக வந்து டீ ஃபேக்ட்ரியை பார்த்தோம். அங்கே வந்து கீழே இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டீயுமே கொடுக்குறாங்க. அது வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். அந்த டீயை குடிச்சிட்டு நம்ம டீ தூள் வாங்குவோம் இல்லையா, அதனால் அவங்க வந்து அங்கேயே வந்து டீ தூள் எல்லாமே வந்து விற்கிறாங்க. அதுலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் டீ தூள் எல்லாமே கிடைக்குது. க்ரீன் டீ குடிக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து மசாலா டீ குடிக்கிறவங்களுக்கு, நார்மல் டீ குடிக்கிறவங்களுக்கு, அவங்க எல்லாருக்குமே பார்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த டீ ஃபேக்ட்ரி உள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நுனி இலை இருக்குது பார்த்திங்களா, அந்த இப்போ தான் வந்து பேபி லீவ்ஸ்லாம் வரும்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் டீக்காக யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் முதிர்ச்சியாக இருக்கிற அந்த இலைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீ தூளாக வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு நார்மல் டீ தூள், மசாலா டீ தூளாக கொடுக்குறாங்க. இதுதான் அங்கே நடக்கிற ப்ராசஸ்னே சொல்லலாம். அதை பற்றினான ஹிஸ்ட்ரி அது எல்லாமே அவங்க வந்து ப்ராப்பராக சூப்பராக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அங்கே இருக்க ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அப்போ தான் நினச்சிக்கிட்டு ரொம்ப பாவம், ரொம்ப ஹீட்டாக இருக்குது, எப்படி இது உள்ளே சர்வே பண்ணுவாங்க, அவ்வளோ குளிர்லேயும் அந்த உள்ள பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஹீட் அதிகமாக இருந்தது. ஏன்னா பச்சையாக இருக்க டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாகி அதுக்கப்புறம் பொடியாக பிளாக் கலரில் மாறுது இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ மெனக்கடுறாங்க. மிஷின்ஸ் தான் இருந்தாலுமே அதுக்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணணும் இல்லையா, பக்கத்தில் இருந்துக்கிட்டு நல்லா உலர வச்சுக்கிட்டு தள்ளி விட்டுக்கிட்டு அப்படி இருக்கணும். அதுக்காக நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அது எல்லாமே பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாமே. அங்கே பார்த்து முடிச்சதுமே டீ குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே டீ தூள் எல்லாமே வாங்கிட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். குழந்தைங்களாம் வந்து நிறைய பேர் விரும்பி சாக்லேட்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான சாக்லேட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கிது. ஆனால் வெளியெல்லாம் வந்து போனீங்கன்னா மலையை விட்டு கீழே இறங்குறோம், இல்லை மலை அந்த மெயினான சிட்டியில் இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்க சாக்லேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரெடி பண்ணது அப்படின்றது நமக்கு தெரியாது. இங்கே இந்த ஃபேக்ட்ரியில் அவ்வளோ பேர் வராங்க. அவ்வளோ பேர் வந்தாலுமே வாங்குகிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அதை சாப்பிடும் போதே அந்த ஃப்ரெஷ்னஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதனால் வந்து அந்த சாக்லேட்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். சாக்லேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாதாம் கோட்டடு, அதுக்கப்புறம் முந்திரி கோட்டடு, பிஸ்தா கோட்டடு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதில் குழந்தைங்களுக்கு வந்து நான் பாதாம் கோட்டட் சாக்லேட் மாதிரி வாங்கினேன், முந்திரி கோட்டட் சாக்லேட் மாதிரி வாங்கினேன். குழந்தைங்க விரும்பி கேட்டதால் நார்மல் சாக்லேட்ஸ் மாதிரி ஒரு சில இதெல்லாம் வாங்கினேன். நம்ம வேணும்னா நிறைய கூட வாங்கலாம். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ரேட்டாக தான் இருந்தது. வெளியே கம்பேர் பண்ணும்போது உள்ளே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது. அங்கே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிலையும் எப்படி சாக்லேட்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளுக்கு சூப்பராகவே காட்டுறாங்க. சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஊட்டி ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. நெக்ஸ்ட்டு டே வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான கண்டென்ட் எல்லாமே நம்மளோட வீடியோஸில் இருக்குது, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.